திருவாரூர் தொகுதி சட்டசபை இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியில் அதிமுக, திமுக ஆகிய இரு கட்சிகளும் தீவிரமாக இறங்கியுள்ளன. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மறைவை அடுத்து காலியாக அறிவிக்கப்பட்ட திருவாரூர் தொகுதிக்கு வருகிற 28ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று காலை 10 மணிக்கு தொடங்கி வருகிற 10ஆம் தேதி நிறைவு பெறுகிறது. தேர்தல் நடத்தும் அலுவலரான திருவாரூர் கோட்டாட்சியர் முருகதாசிடம் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யலாம். இதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் இடைத்தேர்தல் நியாயமாக நடத்தப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் நிர்மல்ராஜ் உறுதியளித்தார். திருவாரூர் தொகுதிக்குள்ளே வரக்கூடிய அனைத்து ஆர்டீரியல் ஆஸ் வெல் அஸ் ஹைவேஸ் எல்லாமே, ஆர்டீரியல் ரோட்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஹைவேஸ் எல்லாமே செக் போஸ்ட் மூலம் கண்காணிக்கப்படும். ஸோ மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் இணைந்து நம்ம இந்த திருவாரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இதில் தீவிர கண்காணிப்பில் இருப்பார்கள். ஸோ கூடுமான வரைக்கும் பணப்பட்டுவாடா என்பதை அறவே தடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதிமுக மற்றும் திமுக சார்பில் இடைத்தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை ஒப்படைக்க இன்றே கடைசி நாளாகும். நாளை காலை அதிமுக தலைமை அலுவலகத்தில் வேட்பாளர் பரிசீலனையும் அண்ணா அறிவாலயத்தில் வேட்பாளர் நேர்காணலும் நடைபெறுகிறது. இதைத் தொடர்ந்து 2 கட்சிகள் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் யார் என்பது குறித்து அறிவிக்கப்பட உள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் யார் என்பது குறித்து நாளை மாலை தெரிய வரும் என்றார். துரைமுருகன் அவர்களா, டி.ஆர். பாலுவா அல்லது யார் வேட்பாளர் என்பது உங்களுக்கு தெளிவாக. இதற்கிடையே திருவாரூர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் சாகுல் ஹமீத் போட்டியிடுவார் என அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்தார். இடைத்தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான டி. ராஜா வழக்கு தொடர்ந்துள்ளார். தேர்தல் ஆணையத்திடமும் மனு அளித்துள்ளார். அதே நேரம் திருவாரூர் இடைத்தேர்தலில் அமமுக வேட்பாளருக்கு பிரஷர் குக்கர் சின்னம் ஒதுக்கக் கோரி உச்சநீதிமன்றத்தில் டிடிவி தினகரன் வழக்கு தொடர்ந்துள்ளார். அவர் சார்பில் மூத்த வழக்கறிஞர் ஏ.எம். சிங்வி தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அமர்வு முன்பு முறையிட்டார். வேட்புமனு தாக்கலுக்கு வரும் 10ஆம் தேதி கடைசி நாள் என்பதால் அதற்கு முன்பாக விசாரிக்க வேண்டும் என தினகரன் தரப்பு கேட்டுக்கொண்டதால் 7ஆம் தேதி விசாரிப்பதாக தலைமை நீதிபதி தெரிவித்தார்.